தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். ஸ்டாலினை முந்திய எடப்பாடி 2021 தேர்தலிலே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற 5 முக்கியமான நபர்களை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் ஏப்ரல் 23ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கிறது. மே மாதம் 4ஆம் தேதி ஓட்டு எண்ணிக்கை நடத்தி முடிவுகள் என்பது அறிவிக்கப்பட இருக்கிறது. இந்த நிலையில் 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழ்நாடு சட்டசபை தேர்தலில் மிகப்பெரிய ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்ற 5 முக்கியமான வேட்பாளர்களை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவிலே பார்க்க போகிறோம். தமிழகத்திலே ஒரே கட்டமாக சட்டசபை தேர்தல் என்பது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏப்ரல் 23ஆம் தேதி மாநிலம் முழுவதும் உள்ள 234 சட்டசபை தொகுதிகளுக்கு ஓட்டு பதிவு நடைபெற இருக்கிறது. அதன் பிறகு மே மாதம் 4ஆம் தேதி வாக்கிலே முடிவுகள் என்பது எண்ணி அறிவிக்கப்பட இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதிலே 2021 தமிழக சட்டசபை தேர்தலில் அதிக வாக்குகள் வித்தியாசத்திலே திமுக அமைச்சராக இருக்கும் பெரியசாமி அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். இவர் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் சட்டசபை தொகுதியில் போட்டியிட்டவர். பெரியசாமி மொத்தமாக 1,65,809 ஓட்டுகள் வாங்கியிருந்தார். இது 72% அதிகம் அப்படின்னே கூட சொல்லலாம். இதுவரை எதிர்த்து களமிறங்கிய பாமக வேட்பாளர் திலகபாமா வெறும் 30,238 ஓட்டுகள் மட்டுமே பெற்றிருந்தார். இதன் மூலம் பெரியசாமி அவர்கள் 1,35,571 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். இரண்டாவதாக நமது அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இவர் சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டசபை தொகுதியில் 1,63,154 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றிருந்தார். இது 62.27% வாக்குகள் அப்படின்னு சொல்றாங்க. அவரை எதிர்த்து போட்டியிட்ட திமுக வேட்பாளர் சம்பத்குமார் 69,352 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருந்தார். இதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மொத்தமாக 93,802 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். மூன்றாவது இடத்தில் இருக்கக்கூடியது திமுக எம்எல்ஏ கிருஷ்ணசாமி இருக்கிறாராம். இவர் திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி சட்டசபை தொகுதியில் திமுக சார்பிலே களம் இறங்கி இருக்கிறார். மொத்தம் 1,49,578 ஓட்டுகள் பெற்றிருக்கிறார். இது 57.34% சொல்றாங்க. இது இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமகவின் ராஜமன்னார் 55,468 ஓட்டுகள் மட்டுமே வாங்கி தோல்வி அடைந்திருக்கிறார். அதனால கிருஷ்ணசாமி அவர்கள் 94,110 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி வாய்ப்பை பதிவு செய்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். அடுத்து நான்காவதாக நமது தமிழக முதலமைச்சர் கூடிய ஸ்டாலின் அவர்கள். தற்போதைய முதல்வராக இருக்கக்கூடிய ஸ்டாலின் சென்னை குளத்தூர் தொகுதியிலே வெற்றி பெற்றவர். இவர் மொத்தத்தில் 1,05,522 வாக்குகள் பெற்றிருந்தார். இது 60.86% அப்படின்னு சொல்றாங்க. இந்த தேர்தலில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுகவின் ஆதி ராஜாராமம் 35,138 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருந்தாராம். இதனால் ஸ்டாலின் 70,384 ஓட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து கடைசியாக உதயநிதி அவர்கள், அதாவது துணை முதலமைச்சர் கூடிய உதயநிதி அவர்கள் சென்னை சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி சட்டசபை தொகுதியில் களமிறங்கி வாகை சூடியிருக்கிறார். இந்த தொகுதியில் உதயநிதி ஸ்டாலின் மொத்தம் 93,255 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அதாவது 285 வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து களமிறங்கிய பாமக வேட்பாளர் கசாலி 23,930 ஓட்டுகள் மட்டுமே வாங்கியிருந்தாராம். இதனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 69,355 வாக்குகள் வித்தியாசத்திலே வெற்றி பெற்றிருந்தார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.